ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஆடி வெள்ளி 2ஆம் வெள்ளி எங்கள் ஊரில் குத்து விளக்கு பூஜை. நானும் கலந்துக்கிட்டேன். எல்லாருக்கும் வெள்ளிக்கிழமை வாழ்த்துக்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குத்து விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டோம். ஊரில் எல்லாருமே நிறையா பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்போ கம்மியாக இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வருவாங்க. மாரியம்மன் கோவில். நான் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கலந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே அம்மனுடைய ஆசி கிடைக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாமி சொன்னாங்க, நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு நாட்டில், எல்லா பிரச்சனைகளும் சரியாகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு விளக்கேற்றுங்க சொன்னாங்க. அதில் முதல் பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா நீட் தேர்வு. நம்ம பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா ஈரான் அமெரிக்கா போர். அதனால விலைவாசி அதிகமாயிட்டிருக்கு. அத்தியாவசிய தேவைகள்லாம் அதிகமாக விலை ஏறிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் விளக்கேற்றிட்டு கையெடுத்து கும்பிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகணும்னு சொல்லி வேண்டிங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. முதல்ல ஒரு வாழை இலை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் கொஞ்சம் பச்சரிசி கொடுத்தாங்க. அது மேலே குத்து விளக்கு வச்சாங்க. இது மஞ்சக்கயிறு, அதாவது தாலிக்கயிறு. வாழைப்பழம். வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், மஞ்சக்கிழங்கு கொடுத்து தாலிக்கயிறில் கட்டி குத்து விளக்கில் ஏற்ற சொன்னாங்க. இது நான் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் செய்கிறனால எனக்கு எல்லாம் மறந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பக்கத்தில் இருக்கவங்கள கேட்டு தான் செஞ்சேன். அப்பப்போ இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஐயரும் சொன்னாங்க. இது சிகப்பு கலர் ப்ளவுஸ், அதாவது ஜாக்கெட் பிட். நீங்களும் குத்து விளக்கு பூஜையில் இதுக்கு முன்னே சேர்ந்துருக்கீங்களா? அங்கே எப்படி என்னென்ன பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? இது மஞ்சக்கிழங்கு. அப்படியே எல்லாரையும் ஒவ்வொன்றா எடுத்துக்க சொன்னாங்க. அதாவது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அப்படியே எல்லாருக்கும் கொடுங்க சொன்னாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு வராங்க.
எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் நல்லா இருக்கணும். அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்காகவும் தான் வேண்டிக்கிட்டேன். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க வியூவர்ஸ்க்காகவும் வேண்டிக்கிட்டேன். இப்போ தான் பூ எல்லாத்தையும் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக 2 சாமந்தி எடுத்துகிட்டு வந்து தராங்க. நான் வீட்டில் இருந்தே விளக்குக்கு பூவெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். போக போக கூட்டம் அதிகமாகிடுச்சு. நான் போகும்போது கம்மியாக தான் இருந்தது. எல்லாரும் வேண்டிட்டு விளக்கேற்றுங்கன்னு சொன்னாங்க. தீபத்தை பார்த்து எல்லாரும் சாமி கும்பிடுங்க. நீங்களும் நல்லா இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்குங்க. அப்போ கூப்பிட்டு இங்கே பாருமா சொல்லிகிட்டே இருந்தா. அப்போ தான் வீடியோ எடுத்தா. பூஜையில் அவ்வளோதான் உட்கார சொன்னேன், உட்கார மட்டும் சொல்லிட்டா. அப்போ அம்மா இங்கே பாருன்னிட்டு இருந்தா. அங்கேயோ ரொம்ப வேக்காடு, அப்படியே தண்ணி கொட்டுது. கடையில் வேலையை முடிச்சுட்டு அப்படியே டைம் ஆயிடுச்சு சொல்லிவிட்டு அப்படியே ஓடிட்டேன். முகம் கூட கழுவல. இல்லை, சாயந்தரமே எல்லாம் ரெடி ஆகிட்டேன். தம்பி ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு கடையாண்ட போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு மணி ஒரு 6:30 மணிக்கா எல்லோரும் வராங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனேன். பூஜைக்கான குங்குமம் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கூட காற்றே வரல. அப்படியே வேர்த்து கொட்டிகிட்டு இருந்தது. அவங்க மந்திரம் சொல்ல அதுக்கப்புறம் பூஜை ஆரம்பித்தாங்க. மஞ்சள் கலந்த அரிசி கொடுத்து பூஜையை ஆரம்பித்தாங்க. எல்லாருக்கும் அம்மனுடைய ஆசி கிடைக்க வாழ்த்துக்கள். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவே ரீச் ஆகலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சாமிக்கிட்ட அதுவும் தான் வேண்டிக்கிட்டேன். எனக்கு தொடர்ந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் குத்துவிளக்கு பூஜையில் இது வரைக்கும் கலந்துட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பூஜையை ஆரம்பிச்சாச்சு. எல்லாரையும் கவர் பண்ணி வீடியோ எடுக்க சொன்னால் என் பொண்ணு என்னையை மட்டுமே கவர் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுருக்கா. ஓகே, உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
யூடியூப்பில் 2 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் எனக்கு மானிட்டேஷனே வரல. அது என்னன்னே தெரியல. கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மானிட்டேஷன் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நன்றி.